இல்லை என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? ஆமென். இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று ஆண்டவர் திட்டம் தெளிவாக சொல்லுகிறார். ஆகையினாலே அன்பு தேவஜனமே, நாம் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் மரணத்தின் ஓலங்கள், எங்கு பார்த்தாலும் கூக்குரல், எங்கு பார்த்தாலும் நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை, ஜனங்கள் ஜீவனுக்கு பயந்து, உயிருக்கு பயந்து, மரண பயத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது. நமக்கு தெரிந்தவர்கள் ஆமென் எத்தனையோ குடும்பத்திலே இப்படிப்பட்டதான பயங்கரமான சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆகையினால் அன்பு தேவஜனமே, வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவருடைய வருகை நாளுக்கு அடையாளங்களாக இவைகள் நடக்கிறது என்று நாம் நிச்சயித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையினால் அன்பு தேவஜனமே, அப்படிப்பட்ட அன்பு, அப்படிப்பட்ட தெளிவான சிந்தை, தெளிவான எண்ணங்கள், தெளிவான ஞானம் நமக்கு இருக்குமானால் நிச்சயமாகவே இந்த நாட்களிலே இன்னும் அதிகமாய் நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொண்டு, நம்மை நாமே சுத்திகரித்துக் கொண்டு, நம்மை நாமே எல்லா பொல்லாப்புக்கும் தீமைக்கும் விலகி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே விலையேறப்பட்டவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறபடினாலே இந்த வார்த்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். மெய்யாகவே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இதுல எவ்வளவேனும் சந்தேகமே இல்லை. ஆனாலும் நம் அனுதினமும் நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து நம்முடைய நிலைமைகள் என்ன, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், நம்முடைய என்ன வார்த்தைகளை பேசுகிறோம், நம்முடைய இருதயத்தில் என்ன சிந்தைகள் உருவாகிறது, சத்துருவானவன் எவனை விடுங்கலாமோ என்று சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறானே, அவனுடைய வஞ்சக வலையிலே நாம் வீழ்ந்து போயிருக்கிறோமா? ஆகையினாலே மோசம் போகாதீர்கள் என்று சொன்னாரே. எதற்காக சொன்னார் என்று சொன்னால், நீங்கள் கழுவப்பட்டது உண்மை, நான் கழுவப்பட்டது உண்மை, பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறது உண்மை, நீதிமன்றம் ஆக்கப்பட்டு இருக்கிறது உண்மை. ஆனாலும் இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், சாசானவர் நம்மை எவனை விடுதலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறபடினாலே நீங்களும் நானும் மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பரிசுத்தத்தோடு, பரிசுத்த சிந்தையோடு கூட முழுவதுமாய் துப்புரவும் உண்மையோடு கூட ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். துப்புரவும் உண்மையுள்ள மனதோடு கூட என்ன பண்ணணும்? ஆண்டவரை நாம் ஆராதிக்க வேண்டும். ஆகையினால் அன்பு தேவஜனமே, இந்த வார்த்தை ஏதோ அவர் வழக்கம் போல இப்படிப்பட்ட வசனங்களை தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிராதபடி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகளை நாம் தெளிவாக கேட்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் இது வாஞ்சித்து நாம் கேட்க வேண்டும். நம்மில் ஏதாகிலும் குறைகள் இருக்கிறதா? நம்மில் ஏதாகிலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறதா? நாளை ஆண்டவருக்கு சித்தமானார் பரிசுத்த ஆராதனையில் கலந்து கொள்ள போகிறோமே, பரிசுத்த தேவனை தரிசிக்க போகிறோமே, பரிசுத்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோமே. ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார்? இன்றைக்கு ஆண்டவரை நாம பரிசுத்தப்படுத்திக் கொண்டார், நாளைக்கு ஆண்டவர் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களை நீங்களே பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், நாளைக்கு ஆண்டவருக்கு நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்ற வசனத்தின்படி இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருமானால், ஏதாவது ஆண்டவருடைய ஆவியானவராலே உணர்த்தப்படுவீர்களானால், இந்த வேளை ஆண்டவரே என்னை கூட கழுவும் ஆண்டவரே. சங்கீதம் 51 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் அக்கிரமங்கள் நீங்க என்னை முற்றிலும் கழுவும் என்று சொல்லப்படுகிறது. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவும் ஆண்டவரே. என் அக்கிரமம் நீங்க, என் அக்கிரமங்கள் நீங்க என்னை முற்றிலும் கழுவும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னார். ஏதோ ஒரு காரியத்துல அவர் வேலை செய்ய வேண்டிய வேலை செய்யாதபடி அவர் பொழுதுபோக்குறவனா, நிர்விசாரம் உள்ளவனாய் ஆண்டவர் அவன் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு இதை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவனுடைய கண்கள் எங்கேயோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கொண்டது. அந்த சிக்கலான இடத்துல போய் மாட்டி அதன் மூலமா அவன் பெரிய பாவத்துக்குள்ள ஆளாகினபடினாலே ஆண்டவருடைய சமூகம் அவனுக்கு நேராக கடந்து வந்தது. ஆண்டவர் அவனுடைய வார்த்தைகள் அவனுக்கு நேராக கடந்து வந்தபடினாலே ஆண்டவருடைய உணர்த்த பொழுது, அவன் உணர்த்தப்பட்ட பொழுது அவன் இப்படிப்பட்ட ஒரு சங்கீதத்தை எழுதி வைத்திருக்கிறான். என்ன எழுதியிருக்கிறான்? ஆண்டவரே, என் அக்கிரமங்கள் நீங்க என்னை முற்றிலும் கழுவும் ஆண்டவரே, என்னை முற்றிலும் கழுவும் ஆண்டவரே. கொஞ்சம் இல்லப்பா, என் கால்களை இல்ல, என் கைகளை இல்ல ஆண்டவரே, என் முகத்தை இல்ல ஆண்டவரே, என்னை முற்றிலுமா என் சரீரம், ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா. நான் ஆண்டவரே இப்படிப்பட்ட தவறை செய்து இருக்கிறேன். ஆமென். அன்பு தேவச்சனமே, ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற நீங்கள் யாராவது ஆமென் இப்படிப்பட்ட நிலைமையில் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஏதாவது ஒரு காரியம், ஆமென், தாவீதை போல் அப்படிப்பட்ட துன்மார்க்கமான காரியம், துணிகரமான பாவத்துக்கு நீங்கள் ஆளாகாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தை செய்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வாழ்க்கையை கேட்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு
பிரயோஜனமே இருக்காது. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே நான் துலக்கமான பாத்திரமா இருக்கணும். பரிசுத்தம் உள்ளவரே, உம்மை போல நான் பரிசுத்தமாய் வாழணும் ஆண்டவரே. நீங்கள் நடந்தது போல நானும் நடக்கணும் ஆண்டவரே. நீங்கள் பேசினது போல நானும் பேசினோம். ஆமென். நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருந்தது போல நான் ஆண்டவரே இருக்கிற இடத்துலப்பா ஆமென் அநேக ஜனங்களுக்கு வெளிச்சமா இருக்கணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து ஆமென் எங்களை சாட்சிகளா இருப்பீர்கள் என்று சொன்னீரே. ஆமென் ஆண்டவரே, அந்த சாட்சியின் ஜீவியம் நானும் செய்யணும் கர்த்தாவே. என்னை ஆண்டவரே சுதந்திரம் ஆண்டவரே, எனக்கு தெரியாமல் ஆண்டவரே, என்னை அறியாமல் நான் ஏதாகிலும் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்திருப்பேன். ஆனால் ஆண்டவரே நாளை தினத்து ஆராதனைக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்கு தடையாய் என் பாவங்கள் இருக்கக்கூடாது, என் அக்கிரமங்கள் இருக்கக்கூடாது. ஆகவே ஆண்டவரே இப்பொழுதே கர்த்தாவே ஆண்டவரே சுதந்திரம் அவருடைய ஆவியினாலே அவருடைய ரத்தத்தினாலே என்னை கழுவி முற்றிலுமாய் என்னை கழுவும் என்று கேட்கிறார். 7வது வசனத்தை வாசிங்க. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். ஆண்டவர் நம்மை கழுவினார், உறைந்த மழையை போல வெண்மையாய் மாறிவிடுவோம். ஆண்டவர் நம்மை கழுவினா நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் இருக்கும். ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்கும். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுடைய சரீரம் முழுவதையும் ஆளுகை செய்யும். உங்களை பார்க்கிறவர்கள் இவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி அறியும்படியா ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்குமானால் உங்களை பார்க்கிறவர்கள் தேவனை பார்க்கிற போது இருப்பார்கள். அல்லேலூயா. ஆகையினாலே அன்பு தேவஜனமே, நாம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்ல, என்ன கழுவுங்கப்பா, நீங்க என்ன கழுவுனா நான் உறைந்த மழையை போல வெண்மையாவேன் என்று ஆமென் ஆமென் சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, தாவீது சொல்லுகிறது போல, இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் சொன்னால் நிச்சயமாகவே நீங்களும் கூட ஆண்டவரே என்னை ஆண்டவரே கழுவுங்கப்பா. நீங்க கழுவினா நான் ஆண்டவரே உறைந்த மழையை போல வெண்மையாவே ஆண்டவரே என்ன கழுவுங்க, ஒரு விஷயம் கூட கழுவுங்கப்பா. ஆமென். என் பாவங்கள் என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறது. என் பாவங்கள் ஆண்டவரே, என் அக்கிரமங்கள் கர்த்தாவே, என் மீறுதல்கள் ஆண்டவரே ஆமென் என் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு அவைகள் எனக்கு தடையா இருக்கிறது ஆண்டவரே. மிஞ்சி செய்கிற பாவங்கள், விட முடியாத பாவங்கள், ஆமென் என்னை தொடர்ந்து பிடித்துக் கொண்டிருக்கிற பாவங்கள், ஆமென் ஆண்டவரே நான் அடிமைப்பட்டிருக்கிற எல்லா பாவங்களையும் ஆண்டவரே கழுவி என்னை முற்றிலுமாய் இந்த ராத்திரி வேளையிலே சுத்திகரியும் என்று சொல்லி கேளுங்கள். நிச்சயமாகவே ஆண்டவருடைய வார்த்தை ஆமென் நாம் வாசித்தபடி அவர் நம்மை அவருடைய நாமத்தினால் நம்மை கழுவுகிறார். தேவ ஆவியானவர் நம்மை கழுவி சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 1:16. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்களுடைய கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். அன்பு தேவஜனமே, உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என்ன பண்ணுங்க, என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் அன்பு தேவஜனமே, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமென். எனக்குள்ள என்ன இருக்குது? நான் நன்னாதானே இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், ஆண்டவருக்கு தினமும் ஜெபம் பண்றேன், ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், எனக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை, எனக்கு எந்த ஒரு குறைவே இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். உண்மையாக தேவஜனமே, உங்களுக்கு ஆண்டவருக்கு சமூகத்திலே உங்களுக்கு நீங்கள் செய்கிற தவறுகள் உங்களுக்கு உணர்த்தப்படுகிறீர்களோ இல்லையோ, ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நோக்கி பார்க்கும் பொழுது நம்ம அவரை போல இருக்கிறோமா என்று நாமே அவரோடு கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த உலகத்தின் ஜனங்களோடு கூட உங்களை போதிக்கிற உங்களுடைய போதகரை பார்த்து நீங்கள் ஒப்பிடக்கூடாது. உங்களை நடத்துகிற நடத்திப்புக்காரர்கள் நீங்கள் ஒப்பிடக்கூடாது. இல்லாவிட்டால் மக பரிசுத்தவான்கள் என்று நோக்கி கொண்டிருக்கிறீர்களே அவர்கள் நோக்கி எங்களை ஒப்பிடக்கூடாது. நம்மையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, உங்களை போல மாற்றுவதற்கு தானே என்ன அழைச்சிங்க, உங்களை போல மாற்றுவதற்காக தானே என்ன அழைத்துங்கப்பா, உங்களை போல மாற்றுவதற்காக தானே என்னை ஆண்டவரை தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. ஆகையினாலப்பா இந்த ராத்திரி வேளையிலே நானும் கூட ஆண்டவரே எப்படி சமூகத்திலே ஆமென் என் பொல்லாப்பை கர்த்தாவே எப்படி கண்களுக்கு மறைவாக ஆண்டவரை அகற்றி விட்டு கர்த்தாவை துதிக்கிறோம். ஆண்டவரே தீமை செய்தலை விட்டு ஆண்டவரே ஓயும்படி கர்த்தாவை துதிக்கிறோம். என்னை கூட கர்த்தாவே ஆண்டவரே ஆமென் ஆண்டவரை விட பழுதற்ற விலையேறப்பட்ட ரத்தத்தினால ஒரு விஷயம் கூட என்னை கழுவி சுத்திகரிக்க ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் என்னை கழுவி சுத்திகரிக்கப்பா. ஆமென். தேவாவியினால் என்னை கழுவி சுத்திகரிக்க ஆண்டவரே என்று சொல்லி கட்சி கேட்கும் பொழுது நிச்சயமாகவே ஆமென் உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களை ஆண்டவர் அறிந்து, ஆமென் உங்களுடைய வாஞ்சைகளை அறிந்து, உங்களுடைய நிலைமைகளை அறிந்து ஆண்டவர் உங்களையும் பரிசுத்தப்படுத்த கழுவி சுத்திகரிப்பதற்கு
அவர் உண்மையும் சத்தியமுள்ள தேவனாய் இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எருசலேமே உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு, எருசலேமே உன் இருதயத்தை நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். ஆண்டவரே சோதரம் ஹல்லேலூயா. நன்றாக இந்த வசனத்தை வாசிக்கணும். எருசலேமே ரட்சிக்கப்படும்படி, எருசலேம் என்று சொன்னாலே ரட்சிக்கப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் கூடுகிற இடம் தான் எருசலேம். எருசலேமே நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்தில் தங்கும். உள்ளத்துல நம்ம குறித்து, அநேகரை குறித்து, நம்ம எதிராளியை குறித்து, நம்ம அசிங்கப்படுத்தின குறித்து, நம்மளை தாழ்த்தி பேசினவர்களை குறித்து, நம்மளை ஒரு கேவலமா நினைத்தவர்களை குறித்து நமக்குள்ளே உள்ளத்துல ஒரு சிந்தைகள் இருக்கிறோம். என்னை பார்த்து இப்படி சொன்னாங்களே, என்னை பார்த்து இப்படி பேசினாங்களே, என்னை பார்த்து இப்படியாய் அலங்காரமா சிரித்தார்களே, அவர்களை குறித்து உங்களுக்குள்ளே ஒரு எண்ணங்கள் இருக்கும், அக்கிரம சிந்தைகள் இருக்கும். ஆமென். அவர்களுக்கு தீமைக்கு தீமை செய்யணும், என்னை பார்த்து இப்படி பேசினதுனாலே அவங்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே நாம் தீர்மானித்துக் கொண்டிருப்போம். அந்த சிந்தைகள் நம்முடைய இல்லத்தில் இருக்குமானால் இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவராக சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நோக்கி சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களை நோக்கி சொல்லுகிறார், அன்பு தேவஜனமே, உங்களை விசுவாசிக்கிறபடி, உங்களை ஆண்டவர் நேசிக்கிறபடினாலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை குறித்து உங்களுக்குள்ளே காணப்படுகிற எல்லா அக்கிரம சிந்தைகளை நீக்கும்படி, ஆமென். என் உள்ளத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவரின் ஜெபத்துக்கு செவி கொடுத்திருக்க மாட்டார் என்று சொல்லி ஆமென் சங்கீதக்காரர் சொல்றார். அப்படியானா அக்கிரம சிந்தைகள், அன்பு தேவஜனமே, நீங்கள் யார் மேல எப்படிப்பட்ட கோபமா இருக்கிறீர்களோ, எப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படுங்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட எண்ணங்களை, சிந்தைகளை, அக்கிரம நினைவுகளை இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரை என்னை விட்டு அகற்றும். ஆண்டவரே, என் ஜெபத்திற்கு நீ பதில் கொடுக்க முடியாத அளவுக்கு ஆண்டவரே இந்த அக்கிரம சிந்தைகள், ஆண்டவரே சமூகத்திலிருந்து எனக்கு பதில் வராதபடி கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்க முடியாத ஆண்டவரே, ஆமென், இந்த அக்கிரம சிந்தைகள் கர்த்தாவே துதிக்கிறோம். ஆண்டவரே, என் இருதயத்திலே நிலை கொண்டு இருக்கிறது, என் இருதயத்திலே குடிகொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்படிப்பட்ட அக்கிரம நினைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தாவே துதிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவரே சோதரன் கர்த்தாவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தை ஆண்டவரே நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே, அது ஆண்டவரே அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்கிற கர்த்தாவே. எருசலேமே நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் இருதயத்திலே தங்கும் என்று சொல்லி ஆண்டவரே துதிக்கிறோம். ஜனங்களை கர்த்தாவே ஆண்டவரே எச்சரிக்கிறது போல, அப்பா அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு ஆண்டவரே என்ன ஆணுக்குள்ள கர்த்தாவே எப்படிப்பட்ட நிலைமையில் தான் இருக்கிறேன். ஆமென். என்னை கேவலமா பேசினவர்களை குறித்து ஆண்டவரே ஒரு வைராக்கியம் எனக்கு இருக்கிறது, ஒரு கோபம் எனக்கு இருக்கிறது, எனக்கு இருக்கிற நிலைமை அவர்களுக்கு வராதா என்று சொல்லி நான் ஏங்கிக் கொண்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட நினைவுகள் என்னை தங்கி இருக்கிறபடினாலே என் குடும்பத்தில் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும், என் குடும்பத்தில் எந்த ஒரு மேன்மையும், எந்த குடும்பத்திலே கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஒரு ஆண்டவரை பதிலையும் பெற்றுக் கொள்ள முடியாத அளவுக்கு ஆண்டவரே இந்த அக்கிரம நினைவுகள் கர்த்தாவே என்னை அப்படியாய் கர்த்தாவே உமக்கும் ஆண்டவரே எனக்கும் ஆண்டவர் இடையிலே ஒரு தடுப்பு சுவரை உண்டாக்கி கொண்டிருக்கிறது ஐயா. ஆண்டவரே எப்படிப்பட்ட அக்கிரம நினைவுகள் இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தாவே ஆண்டவரே முற்றிலுமாய் நீங்கி ஆண்டவரே என்னை கழுவி சுத்திகரியும் என்று கேளுங்கள், சுத்திகரியும் என்று கேளுங்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்க. அவர் தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்ம ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி, ஆமென். எதற்காக கழுவுகிறார் என்று நீங்கள் கேட்கலாம். எதற்காக நான் கழுவப்பட வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி, நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அன்பு தேவஜனமே, ஆண்டவர் எதற்காக உங்களை என்னையும் கழுவ சொல்லுகிறார், சபை முழுவதும் கழுவ சொல்லுகிறார், எதற்காக உங்களை கழுவி முற்றிலுமாய் கழுவி சுத்திகரிக்க சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் ஆமென் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி நிறுத்தி அழகு பார்க்கிற தெய்வம். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே சோதரன் கர்த்தாவே பழுதில்லாத தேவன், ஆமென், அப்பழுக்கில்லாத தேவன், முற்றிலுமாய் பரிசுத்தமானவர், பூரண அழகுள்ளவர். ஆண்டவர் அவரை தரிசிக்க அவருக்கு முன்பாக நீங்கள் நான் எப்படி ஆண்டவர் நிறுத்தி வைத்திருக்கிறார் சொன்னார். ஆமென். ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நிறுத்தி வைத்திருக்கிறார். அன்பு தேவஜனமே, உங்களை நீங்களே ஆமென் குறைவாய் மதிப்பிட்டுக் கொள்ள வேண்டாம். இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய ஆமென் சத்தத்தை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும்
மெய்யாகவே ஆண்டவர்கள் நடுவில் பேசி இருப்பாரானால் முழங்கால் படியிடுங்க, முழங்கால் படியிடுங்க. இருக்கிற இடத்துல தாமதிக்காமல் முழங்கால் படியிடுங்க. அவர் பார்க்கிறாரா என்று சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கிறார், பிதாவாகிய தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகள் அன்பு தேவ ஜனமே, இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய வருகை இருக்குமானால் நாம் என்ன நம்முடைய நிலைமைகள் எப்படியா இருக்கும் என்பதை அறிந்து உணர்ந்து கர்த்தா அதற்கு பயந்து நடுங்க. ஆண்டவரே நீர் வரும் நாளிலே கர்த்தாவே என்னை கரவசைத்து ஆண்டவரே உம்மோடு கூட என்னை சேர்த்துக் கொள்ளணும் ராஜா. அதற்காக ஆண்டவரே என்னை பாரும், ஆண்டவரே பாரும் தந்தையே என் உள்ளத்தை யாரும் என்னோடு கூட சேர்த்து ஒரு சரணத்தை பாடுங்க. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆமென், ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே என்று சொல்ல பாடலே ஆமென் பாடி கர்த்தருடைய சமூகத்திலே என்னை கழுவுங்கப்பா. ஆமென், என்னை கழுவுங்க ஆண்டவரே, என்னை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. அடிக்கடி கர்த்தாவே ஆமென் என்றோ எப்பொழுதோ கர்த்தாவே எனக்கு விரோதமாய் ஆண்டவரே சொந்தம் கர்த்தாவே என்னை ஆண்டவரே குறை சொல்லினே ஆண்டவரே என்னை கர்த்தாவே கேவலமாய் பேசினவளை நினைத்து ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையிலே எனக்குள்ளே அந்த அக்கிரம நினைவுகள் அவளை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ளே இருக்கிறது ஆண்டவரே. அப்படிப்பட்ட எண்ணங்கள் கர்த்தாவே, அப்படிப்பட்ட சிந்தனைகள் கர்த்தாவே என் உள்ளத்தில் ஆண்டவரே சுந்தரம் ஆண்டவரே முற்றிலுமாய் அகற்றி ஆண்டவரே நான் ஆண்டவரே உள்ளத்திலே தூய்மையாக்கப்பட்டவனா, இருதயம் முழுவதும் பரிசுத்தமாக்கப்பட்டவனா, அக்கிரம நினைவுகள் அல்ல தூய நினைவுகள் பரிசுத்த சிந்தைகள் கர்த்தாவே கிறிஸ்துவின் சிந்தைகள் எனக்குள்ளே உருவாகும்படி என் தேவனே இந்த ராத்திரி வேளையிலே என்னை கழுவுங்கப்பா, என்னை கழுவுங்க ஆண்டவரே, என்னை கழுவுங்க ஆண்டவரே சுந்தரம் கர்த்தாவே. எல்லாரும் ஜெப சிந்தையிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.